திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவர் போலந்து நாட்டு புனிதர். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவர் போலந்து நாட்டு புனிதர். இவர் கடவுளின் அருள் தாளந்தை பெற்ற இறை மனிதர். திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவர் போலந்து நாட்டு புனிதர். இவர் கடவுளிடம் அருள் தாளந்தை பெற்ற இறை மனிதர். இவர் திரு அவையின் 264வது திருத்தந்தை. இவர் திரு அவையின் 264வது திருத்தந்தை. இறை இயேசுவை தன் இதயத்தில் வைத்து பூசித்து வந்தார் இந்த பெருந்தந்தை. இவர் பிறந்தது 1920 வருடம் மே திங்கள் 18ஆம் தேதி. இவர் பிறந்தது 1920 வருடம் மே திங்கள் 18ஆம் தேதி. இவர் திரு அவையை நேசித்த திருமறையின் ஜோதி. இவர் பிறந்தது 1920 வருடம் மே திங்கள் 18ஆம் தேதி. இவர் திரு அவையை நேசித்த திருமறையின் ஜோதி. இவர் குருப்பட்டம் பெற்ற நாள் 1946 நவம்பர் 1. இவர் குருப்பட்டம் பெற்ற நாள் 1946 நவம்பர் 1. இவர் திருவையால் போற்றி புகழப்படும் புனிதர் என்று. இப்புனிதருக்கு பல மொழிகள் தெரியும். இவரை ஏற்றிலுள்ள பல மொழிகளும் அறியும். இப்புனிதருக்கு பல மொழிகள் தெரியும். இவரை இறை ஏற்றிலுள்ள பல மொழிகளும் அறியும். இவரின் திருக்கரங்களில் ஜொலிக்கும் ஜெபமாலை. இவன் திருக்கரங்கள் எப்போதும் ஜொலிக்கும் திரு ஜெபமாலை. இவர் தேவ அன்னைக்கு தினமும் சாற்றுவார் புகழ் மாலை. இவர் திருக்கரங்களில் எப்போதும் ஜெபிக்கும் திரு ஜெபமாலை. இவர் தேவ அன்னைக்கு தினமும் சாற்றுவார் புகழ் மாலை. இவர் 1986 வருடம் நம் சென்னைக்கு வந்தார். இவர் 1986 வருடம் நம் சென்னைக்கு வந்தார். இந்த இறையாட்சி மனிதர் எனக்கும் காட்சி தந்தார். இவர் 1986 வருடம் நம் சென்னைக்கு வந்தார். இந்த இறையாட்சி மனிதர் எனக்கும் காட்சி தந்தார். அப்போது இந்த இறையாட்சி மனிதருக்கு புகழ் சாற்றினார் நம் மக்கள் திலகம். அப்போது இந்த இறையாட்சி மனிதருக்கு புகழ் சாற்றினார் நம் மக்கள் திலகம். அப்போது இந்த வத்திக்கான் வேந்தரை வாழ்த்தி போற்றியது தமிழ் மாந்தர் உலகம். அப்போது இந்த இறையாட்சி மனிதருக்கு புகழ் சாற்றினார் நம் மக்கள் திலகம். அப்போது இந்த வத்திக்கான் வேந்தரை வாழ்த்தி போற்றியது தமிழ் மாந்தர் உலகம். இப்புனிதர் போலந்து தேசத்திற்கு புகழ் வாங்கி தந்தார். இப்புனிதர் போலந்து தேசத்திற்கும் புகழ் வாங்கி தந்தார். இவர் 1986 சென்னை என்ற நம் அன்னையை காணவும் ஓடி வந்தார். இப்புனிதர் போலந்து தேசத்திற்கும் புகழ் வாங்கி தந்தார். இவர் 1986 சென்னை என்ற நம் அன்னையை காணவும் ஓடி வந்தார். திருவைக்கு ஓய்வில்லாமல் உழைத்தார் இந்த ஜோசப் ஓய்திலா. திரு அவைக்கு ஓய்வில்லாமல் உழைத்தார் இந்த ஜோசப் ஓய்திலா. இவர்தான் அப்போது கத்தோலிக்க திரு அவையின் தாய் நிலா. இவர் திரு அவைக்கு ஓய்வில்லாமல் உழைத்தார் இந்த ஜோசப் ஓய்திலா. இவர்தான் அப்போது கத்தோலிக்க திரு அவையின் தாய் நிலா. இவர் திருத்தந்தையாக பதவியேற்றது 1978 அக்டோபர் 16ஆம் தேதி. இவர் திருத்தந்தையாக பதவியேற்றது 1978 அக்டோபர் 16ஆம் தேதி. இவரது ஆட்சியில் உலகமெல்லாம் ஜொலித்தது இந்த பகலவனின் ஜோதி. இவர் தம் ஆட்சியில் 129 நாடுகளுக்கு சென்று வந்தார். இவர் தம் ஆட்சியில் 129 நாடுகளுக்கு சென்று வந்தார்.
இவர் நம் நாட்டுக்கும் அருள் வரங்களை கொண்டு வந்தார். இவரது இளமை காலம் வளமையாக இல்லை. இவரது இளமை காலம் வளமையாக இல்லை. இவரது குடும்பத்தை மாட்டி எடுத்தது வாழ்வியல் தொல்லை. இவர் 1929 எமிலியா என்ற தன் அன்னையை இழந்தார். இவர் 1929 எமிலியா என்ற தன் அன்னையை இழந்தார். இவர் தன் 9 வயதிற்கு பின் தன் தாய் இல்லாமல் தான் வளர்ந்தார். 1932 மருத்துவரான தன் சகோதரன் எட்மண்டையும் இழந்தார். இவர் 1932 மருத்துவரான தன் சகோதரன் எட்மண்டையும் இழந்தார். அப்போது கிளைகள் வெட்டப்பட்ட மரம் போல இருந்தார். 1932 மருத்துவரான தன் சகோதரன் எட்மண்டையும் இழந்தார். அப்போது கிளைகள் வெட்டப்பட்ட மரம் போல இருந்தார். 1941 இராணுவ அதிகாரியான தன் தந்தையையும் இழந்தார். 1941 இராணுவ அதிகாரியான தன் தந்தையையும் இழந்தார். அதன்பின் இவர் உறவுகள் அரவணைப்பு இல்லாமல் தான் வளர்ந்தார். இவர் அப்போது தனிமரமாக விடப்பட்டார். இப்போது அவர் தனி மரமாக விடப்பட்டார். இவர் திருத்தந்தை ஆனபின்தான் கனி மரமாகி புகழ் பெற்றார். இவர் அப்போது தனி மரமாக விடப்பட்டார். இவர் திருத்தந்தை ஆனபின்தான் கனி மரமாகி புகழ் பெற்றார். அதன்பின் இவரின் பொன்னான கரம் செய்தது சுண்ணாம்பு சுரங்கத்தில் வேலை. அதன்பின் இவரின் பொன்னான கரம் செய்தது சுண்ணாம்பு சுரங்கத்தில் வேலை. அப்போது திருமறையின் அரங்கத்தை நோக்கி நகர்ந்தது இவரின் மூளை. அதன்பின் இவரின் பொன்னான கரம் செய்தது சுண்ணாம்பு சுரங்கத்தில் வேலை. அப்போது திருமறையின் அரங்கத்தை நோக்கி நகர்ந்தது இவரின் மூளை. அதன்பின் இந்த அருள் ஜோதி பார்த்தது வேதிய தொழிற்சாலையில் வேலை. அதன்பின் இந்த அருள் ஜோதி பார்த்தது வேதியியல் தொழிற்சாலையில் வேலை. அப்போது இவர் ஒருவாய் சோற்றுக்கு வருவாய் இல்லாத ஏழை. அதன்பின் இந்த அருள் ஜோதி பார்த்தது வேதியியல் தொழிற்சாலையில் வேலை. அப்போது இவர் ஒருவாய் சோற்றுக்கு வருவாய் இல்லாத ஏழை. அப்போதுதான் ஹிட்லரின் நாசி படைகள் நாசமாக்கியது போலந்தை. அப்போதுதான் ஹிட்லரின் நாசி படைகள் நாசமாக்கியது போலந்தை. அப்போதுதான் இவர் இறைவனிடம் பெற்றிருப்பார் திருத்தந்தையாகும் தாளந்தை. அப்போது ஹிட்லரின் நாசி படைகள் நாசமாக்கியது போலந்தை. அப்போதுதான் இவர் இறைவனிடம் பெற்றிருப்பார் திருத்தந்தையாகும் தாளந்தை. இவர் திருத்தந்தை ஆனபின் ஒரு துருக்கியன் சுட்டான் இவரை. இவர் திருத்தந்தை ஆனபின் ஒரு துருக்கியன் சுட்டான் இவரை. இவர் அந்த துருக்கியனை மன்னித்ததால் அவனும் உணர்ந்தான் தன் தவறை. இவர் திருத்தந்தை ஆனபின் ஒரு துருக்கியன் துப்பாக்கியால் சுட்டான் இவரை. இவர் அந்த துருக்கியனை மன்னித்ததால் அவனும் உணர்ந்தான் தன் தவறை. இவரை துருக்கியனின் துப்பாக்கி தோட்டாவிலிருந்து காத்தவர் பாத்திமா அன்னை. இவரை துருக்கியனின் துப்பாக்கி தோட்டாவில் இருந்து காத்தவர் பாத்திமா அன்னை. இவர் ஏற்கனவே பாத்திமா அன்னையிடம் ஒப்படைத்திருந்தார் தன்னை. இப்போது இவரின் உடலை துளைத்த தோட்டா பாத்திமா அன்னையின் முடியில் உள்ளது. இப்போது இவரின் உடலை துளைத்த தோட்டா பாத்திமா அன்னையின் முடியில் உள்ளது. இப்போது திருத்தந்தை ஆன்மாவும் பாத்திமா அன்னையின் மடியில்தான் உள்ளது. இப்போது இவரின் உடலை துடைத்த தோட்டா பாத்திமா அன்னையின் முடியில் உள்ளது. இப்போது இத்திருத்தந்தையின் ஆன்மாவும் பாத்திமா அன்னையின் மடியில்தான் உள்ளது. இது பாத்திமா அன்னை செய்த மிகப்பெரிய புதுமை. இது பாத்திமா அன்னை செய்த மிகப்பெரிய புதுமை. வெந்த சோத்துக்கு போராடும் பொந்தக்கோஸ்தானுக்கு தெரியுமா
நம் அன்னை மரியின் அருமை. இது பாத்திமா அன்னை செய்த மிகப்பெரிய பொதுமை. வெந்த சோத்துக்கு போராடும் பெந்தகோஸ்தானுக்கு தெரியுமா நம் அன்னை மரியின் அருமை? இத்திருத்தந்தை 2005 ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார். இத்திருத்தந்தை 2005 ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார். தேவ தூதர்களைப் போல இவரும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமானார். இத்திருத்தந்தை 2005 ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார். தேவ தூதர்களைப் போல இவரும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலமானார். இவர் 2011 மே 1ஆம் தேதி சத்திய திரு அவையின் முத்திப்பேறு பட்டத்தையும் வென்றார். இவர் 2011 மே 1ஆம் தேதி சத்திய திரு அவையின் முத்திப்பேறு பட்டத்தையும் வென்றார். 2014 ஏப்ரல் 27 ஒரு புனிதராயி ஆலய திருப்பீடத்திற்கும் வந்தார். திரு அவை யாருக்கும் சும்மா கொடுப்பதில்லை புனிதர் பட்டம். திரு அவை யாருக்கும் சும்மா கொடுப்பதில்லை புனிதர் பட்டம். பல புதுமைகள் செய்த இறை மனிதர்களுக்கே கிடைக்கிறது இப்பட்டம். திரு அவை யாருக்கும் சும்மா கொடுப்பதில்லை புனிதர் பட்டம். பல புதுமைகள் செய்த இறை மனிதர்களுக்கே கிடைக்கிறது இப்பட்டம்.